أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மானபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற ரசூலுல்லாஹுவின் வரலாற்றை பேசும் இந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நுழைந்த பிறகு முதல் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து முடித்திருக்கிற நாம் இன்றைய தினம் மூன்றாம் ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள் என்கிற தலைப்பில் ஹிஜ்ரி 3வது ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒரு சரித்திர கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 3ஆம் ஆண்டும் நிறைய சட்டங்கள் இறக்கப்பட்டது, திருமணங்கள் நடைபெற்றது, போர்கள் நடைபெற்றது. எல்லாவற்றையும் விரிவாக பேச முடியவில்லை. ஆனாலும் ஒரு வரலாற்று அலசலாய் சில விஷயங்களை தெரிய வேண்டும். மதீனாவில் யகூதிகள் மூலமாக நிறைய தொந்தரவுகளை முஸ்லிம்கள் அனுபவித்து வந்தார்கள். நேரடியாய் இல்லை என்றாலும் மறைமுகமாய் நிறைய செய்தார்கள். குறிப்பாக கஅப் இப்னுல் அஷ்ரஃப் என்பவன் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டான். இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் மட்டுமல்ல, அவர்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தனிநபர் தாக்குதல்களை, கரம்கெட்ட வார்த்தைகளை, தடித்த பிரயோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த கஅப் இப்னுல் அஷ்ரஃப் அவன் படுகொலை செய்யப்பட்ட இனிய நிகழ்வு அது இந்த வருஷத்தில் நடந்தது. சபையிலே வைத்தே கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லி லி கஅப் இப்னுல் அஷ்ரஃப், கஅப் இப்னு அஷ்ரஃப் விஷயத்துல எனக்கு யார் உங்கள இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. ஃபஇன்னஹு கத் ஆதல்லாஹ வ ரசூலஹு, எப்பா அவனை யாராவது ஏதாவது பண்ணுங்களேன், அவன் அல்லாஹுவை நோவினை செய்கிறான், அல்லாஹுவின் தூதராகிய என்னையும் நோவினை செய்கிறான். பேசிக்கிட்டே இருந்தப்ப சபையில ஒருத்தர் எந்திரிச்சார். அவருக்கு பேரு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாரு, அத்துஹிப்பு அன் அக்துலஹு யா ரசூலல்லாஹ், நான் அவனை கொலை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். பொதுவாக மார்க்கத்தில் கருத்துரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம், ஏதாவது சொல்லலாம். எனக்கு என் மதம் தான் பிடிக்கும், அதனால நான் இதை பின்பற்றேன். எனக்கு அந்த மதம் இஸ்லாம் பிடிக்காது, அதனால நான் பின்பற்றலை, இதெல்லாம் ஓகே. ஆனால் பின்பற்றுகிற பல்லாயிரம் பேரை, பல நூறு பேரை தனிநபர் தாக்குதல்களாலும் அர்த்தமில்லாத அர்ச்சனை செய்யக்கூடிய மோசமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய அந்த கஅப் இப்னுல் அஷ்ரஃபை, இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை என்பது இஸ்லாத்திலே உள்ள நியதி. அது என்ன கொடூரம்னு எல்லாம் நினைக்க கூடாது. அவர்கள் பேசுவது அதைவிட கொடூரம். கொள்கைக்காகத்தான் ஒரு மனிதனை எதிர்க்க வேண்டும். அதை விட்டு தனிப்பட்ட முறையில் திட்ட ஆரம்பிச்சா, அதுவும் அநாகரிகமான வார்த்தைகளால், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்ற அனுமதியும் கொடுத்தார்கள். பல்வேறு தந்திரங்களை செய்து கஅப் இப்னுல் அஷ்ரஃபை இழுத்து வந்து படுகொலை செய்த நிகழ்வு ஸஹீஹுல் புகாரில பாபு கத்லி கஅப் இப்னுல் அஷ்ரஃப் என்றொரு பாடம் இருக்கிறது. கஅப் இப்னுல் அஷ்ரஃப் படுகொலை செய்யப்பட்ட பாடம். இந்த பாடத்துல நீண்ட ஹதீஸ். அது அவனை எப்படியெல்லாம் வழிக்கு கொண்டு வந்து அவன் செய்த ஓர வஞ்சனைகளுக்கு இவர்கள் எப்படி வஞ்சம் தீர்த்தார்கள் என்கிற வரலாறு ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. அன்பானவர்களே, இதே வருஷத்தில் தான் நாம் ஏற்கனவே சொன்னோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட அன்னலாரின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உடல் நலம் குன்றி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டதை அடுத்து
அடுத்த மகளாக இருந்த உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிச்சு கொடுத்தாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய கண்ணியவான், கௌரவமான வாழ்க்கை, மிகவும் வெட்க சுபாவம், போற்றுதலுக்குரிய எல்லா அழகிய அருங்குணங்களையும் உள்ளடக்கியவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. 2 மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இன்னும் இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன். உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாம் இந்த தொடரின் துவக்கத்திலேயே பிரச்சார நாட்கள் என்கிற அந்த பாடத்தில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறோம், இந்த 2 பெண்களுமே ருகையா ரதியல்லாஹு அன்ஹாவும் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவும் அபூ லஹபினுடைய 2 ஆண்களுக்கு மனுமுடித்து கொடுக்கப்பட்டவர்கள். பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடனே தலாக்க விடுன்னு சொல்லிட்டார் அபூ லஹப். அதனால் இவர்கள் தலாக்கு விடப்பட்டவர்கள். ருகையா ரதியல்லாஹு அன்ஹாவை கட்டி கொடுத்தாங்க உஸ்மான் ரதியல்லாஹுக்கு. அதுக்கு பிறகு உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவையும் திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு துன்னூரைன் என்று பெயர், 2 ஒளிகளை உடையவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்த காரணத்தால் அவர்களுக்கு துன்னூரைன் என்று பெயர் உண்டு. பாருங்கள், இந்த ஆண்டில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு பார்ப்போம். என்னன்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, இவங்க கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க. அதாவது உமர் ரதியல்லாஹுடைய மருமகன் அவர். அவருக்கு பேர் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரதியல்லாஹு. அவர்கள் போரிலே காயம் ஏற்பட்டு அந்த காயத்தில் சில நாட்கள் கிடந்து அதுக்கப்புறம் அதுல வஃபாத் ஆயிட்டாங்க. சின்ன வயசு, 20 தொடுகிற வயசுல ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையான போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தகப்பன் என்கிற அடிப்படையில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. யாருக்காவது கட்டி கொடுக்கணும். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், அரபுகளை பொறுத்தவரை வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லை. 50-60 வயசா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கட்டி கொடுத்துருவாங்க, கட்டிக்குவாங்க. 2வது 3வது 4வதுன்னு ஒருவர் இறந்ததற்கு பின்னாலே அடுத்தடுத்து திருமணம் செய்யறதுல அந்த அரபு உலகில் அவர்களின் கலாச்சாரத்தில் அது ஒரு சின்ன குறையாக கூட பார்க்கப்படல. சொல்ல போனா கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தா தான் குறை. இப்போ மகள் விதவையாக கணவர் இல்லாமல் இருக்கிறார்கள், கணவர் வஃபாத் ஆயிட்டார், யாருக்காவது கட்டி கொடுக்கணும். நேரா போய் அபூபக்கர் ரதியல்லாஹுட்ட போய், இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுட்ட, அலி ரதியல்லாஹு அன்ஹுட்ட எல்லாம் போய் என் மகளை கட்டிங்கன்னு கேட்டாங்க. அவங்க யோசிச்சு பதில் சொல்றேன்ட்டு போயிட்டாங்க உஸ்மான் ரதியல்லாஹு. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரதியல்லாஹுட்ட போய் நீங்க கட்டிக்கங்கன்னாங்க. அவங்க யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்லல, பதிலே சொல்லாம அவங்க போயிட்டாங்க. இதனால கொஞ்சம் வருத்தம் கூட உமர் ரதியல்லாஹு. கொஞ்ச நாள் கழிச்சு வகியின் மூலம் அல்லாஹுவின் தூதருக்கு வகி வந்து ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு அந்த திருமணம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 3வது வருஷம். அதுக்கப்புறம் சந்திச்சு பேசிக்கிட்டாங்களாம். அபூபக்கர்லான்னு கேட்டாங்களாம், நான் எந்த பதிலும் சொல்லல உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்போ, அதுல என் மேல உங்களுக்கு வருத்தமா இருந்திருக்கும்ல அப்படின்னாங்களாம். ஆமான்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அப்போ அபூபக்கர்லான்னு சொன்னாங்களாம், இல்லை, ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்வதற்கு வகியை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். வகி வந்துட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ரசூலுல்லாஹ்வினுடைய முடிவையும் நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்ல முடியாது. வகி வருவதை நான் காத்திருந்தேன். வகி வந்தது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு போன வருஷம் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல சொன்னோம். இப்போ முதல் குழந்தை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பிறந்து விட்டார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை, அழகு ததும்பும் திருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலே வெளிவந்திருக்கிற முகிழ்த்திருக்கிற ஒரு முழுமதி போன்ற அழகு ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்குள்ளேயே அவர் பேர் வச்சு விட்டார்.
அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிச்ச மாதிரி பேர் ஹர்புன்னு பேர் வச்சாங்க. போர்னு அர்த்தம். சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சண்டைன்னு பேர் வச்சு விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்ன பேர் வச்சீங்க? சண்டைன்னு பேர் வச்சிருக்கேன். ஹர்புன்னு பேர் வச்சிருக்கேன். ஹர்பெல்லாம் இல்ல. இந்த குழந்தை ஹசன். இன்னபினி ஹாதா ஹசன். இந்த என்னுடைய குழந்தைக்கு ஹசன்னு பேருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில தூக்கி வைத்துக் கொண்டார்கள். பின்னாட்களில் வரலாறு முழுக்க அமைதியின் சிகரமாய் உயர் பதவிகள், ஜனாதிபதி பதவி எல்லாம் வந்தபோது கூட அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்த சையது ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகளில் வாலிபர்களின் தலைவர் என்கிற பெயரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை பிறந்ததெல்லாம் இந்த ஹிஜ்ரி 3வது ஆண்டு. பாருங்கள், முக்கியமான இன்னொரு நிகழ்வை பார்ப்போம். பத்ர்ல 70 பேர் கொல்லப்பட்டாங்க காஃபிர்கள். பொறுக்கவே முடியல. மக்காவே ஒப்பாரி வைத்தது. மக்காவே நிசப்தமா இருந்தது. போயும் 313 பேர்த்திட்ட இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோமே. ஏன்னா மக்காவுடைய பெருந்தளபூரம் போயிருச்சு. யாரெல்லாம் பயங்கரமா அப்படியே வலம் வந்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் அவுட்டு. இந்த வஞ்சம் தீர்ப்பதற்காக வேண்டி ரொம்ப முயற்சி எடுத்தது அபூ சுஃபியான். பின்னாட்களில் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரும் படையை திரட்டிட்டு மதீனாவை நோக்கி அவர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்தினார்கள். மதீனாவுக்கு வெளியிலே உஹது மலை அடிவாரத்திலே அவர்களை சந்தித்து போர் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஊருக்குள்ள உள்ள விட்டு போர் செய்யலாமா, அல்லது ஊருக்கு வெளியே உஹதுலேயே நிப்பாட்டி அங்கேயே போர் செய்யலாமா? அங்கேயே நிறுத்திடலாம், ஊருக்குள்ள விட வேண்டாம், பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள், வேணாம்னு முடிவாயிருச்சு. அங்கேயே வச்சு நடக்கிறது. இதுதான் வரலாற்றில் உஹது யுத்தம். அந்த 70 பேர்த்துக்கு பதிலா முஸ்லிம்கள்ல 70 பேரை கொன்னு முடிப்போன்ற சபதத்தோடு வந்தாங்க. வல்ஹர்பு பைனனா வ பைனஹும் சிஜால். போர் சரிசமமா இருக்கணும். சரி, முடிவு பண்ணி வம்புக்கு வந்தவங்கல்ல எதிர்க்கவெல்லாம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவச சட்டையை தூக்கி மாட்டிட்டாங்க மதீனாவில். சில பேர் வந்து சொன்னாங்க, என்னென்னமோ கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி லேசா 1-2 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கவச சட்டையை ஒரு நபி மாட்டிட்டா அதுக்கப்புறம் கழட்ட முடியாது. நீங்க யாருமே வரலன்னாலும் சரி, கரஜ்து வலவ் வஹதி, தனியா கூட போயிடுவேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் போயாச்சு. நடக்கக்கூடாத, மறக்க முடியாத கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை எல்லாம் பிரிச்சு அங்கங்க நிக்க வச்சிருந்தாங்க. அதுபடி நடக்கல. அதனால பெரிய கிட்டத்தட்ட உஹது தோல்வின்னு சொல்ற அளவுக்கு போயிருச்சு. உஹது தோல்விங்கிற அளவுக்கு போயிருச்சு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் குரூப்பா பிரிச்சு, நீங்க மலையில நிக்கணும், நீங்க கீழே நிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஏன் அப்படி நிக்கல? என்ன காரணம்னா, இடையில ஒரு முக்கியமான வேலையை எதிரிகள் பார்த்துட்டாங்க. அதாவது கையாளாகாத எதிரிக நேருக்கு நேர் மோத முடியாதவனுக்கு செய்யற மோசமான வேலை என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. உண்மையாகவே போர் நடக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர்களின் பல் ஷஹீதாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் ஆயுதம் பட்டு கன்னத்திலே காயமானது. முன்மண்டையிலே ஏற்பட்ட காயத்தில் ரத்தம் வடிந்தது. பல்வேறு விதமான தாக்குதல். அதாவது ரசூலுல்லாவை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்று தாங்கிய நிறைய பேர், நிறைய அம்புகள் பட்டு அவர்கள் ஷஹீதானார்கள். பெரிய தாக்குதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் எல்லாம் வடிஞ்சது. அவங்க அடிபட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இதுதான் சமயம்னு கிளப்பி விட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. அங்க நின்னவங்க போயிட்டாங்க, அங்க நின்னவங்களும் போயிட்டாங்க, அங்க நின்னவங்களும் போயிட்டாங்க. ஒரு சில அறிவிப்புகளின்படி 1000 பேருக்கு பக்கம் வந்த போர்ல 14 பேர் மட்டும்தான் நின்று இருந்திருக்காங்க. யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. திரும்ப போய் ஒரு சட்டம் கொடுத்து, அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்க எல்லாம் வந்து போர் செய்யுங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து அவர்கள் போரிலே கலந்து கொண்டு கடைசியில வெற்றி பெற்றார்கள். என்றாலும் 70 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மிக குறிப்பாக பெரும் பெரும் சஹாபிகளாக கருதப்பட்ட, இஸ்லாத்தினுடைய பெரிய சொத்தாக கருதப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபிகளும் இன்னைக்கு அங்க உஹது மலை அடிவாரத்தில் அடங்கியிருக்காங்க.
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பேரு சையீது ஷுஹதா, ஷஹீதுகளின் தலைவர் அப்படின்னு பேர். ஜனாசா ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தடவை ஜனாசா தொழுதாங்க. போறப்பவெல்லாம் ஜனாசா தொழுகுவார்கள் உஹது மலை. வஃபாத்துக்கு முந்தைய ஆண்டு வரைக்கும், சில நாட்கள் முன்பு வரைக்கும் உஹது அடிவாரத்துக்கு போய் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு வருவார்கள். உஹதிலே இழந்து போன உஹதிலே இவர்கள் இழந்த அந்த 70 பேர் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியம் வச்சிருந்த எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு வேகத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய கொலைய உஹது போர்க்களத்துல நடந்தத வர்ணிச்சா ரொம்ப நேரம் நீண்டும். ரொம்ப மோசமாக அந்த காசு கொடுத்து அனுப்பப்பட்ட வஹஷி என்பவர், அவருக்கு இஸ்லாமிய எதிரி எல்லாம் இல்ல அவரு. அவரு அடிமையா இருக்காரு. நீ ஹம்சாவை போட்டுட்டு வந்துரு, கொலை பண்ணிட்டு வந்துரு, உன்னை உரிமையிடுறேன், உனக்கு இவ்வளவு காசு தர்றேன்னு எல்லாம் லைஃப் செட்டில் ஆகுற அளவுக்கு பேசிட்டாங்க. அவர் கரெக்டா இடம் பார்த்து ஒளிஞ்சிருந்து ஹம்சா ரலியல்லாஹு தாக்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர்! இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய வீரர், 2 கையில போர் செய்யறவர் ஹம்சா ரலியல்லாஹு. தாக்குனதுக்கு அப்புறம் ஹிந்தா அம்மையார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர்ல அந்த குடும்பத்துல நிறைய பேர்த்த இவர்தான் கொலை செஞ்சாருங்கிறதுனால கோரத்தாண்டவம் ஆடி சித்திரவதை செஞ்சு உடலுடைய எல்லா உறுப்பையும் தனித்தனியா கழட்டி கண்ணு காது மூக்கை எல்லாம் அறுத்து இருதயத்தை எல்லாம் அறுத்து கையில எடுத்து குடலையெல்லாம் கையில வச்சுட்டு இந்த உஹது போர்க்களத்துல போட்ட ஆட்டம் ரௌத்திரம் பயங்கரமானது. கடைசியில எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பாடியே அங்க இல்லை, பொட்டலம் கட்டி தூக்குற அளவுக்கு ஆகி போச்சு. ரொம்ப மோசமான படுகொலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. ஹம்சாவை போய் பார்த்து விட்டு வருபவர்கள் சொன்னார்கள், ஆயிருச்சு. லஅன்தகிமன்ன மின்ஹும் 70 ரஜுலன். ஒரு ஹம்சாவுக்கு நான் அவங்கள 70 பேர்த்த கொல்லுவேன்னாங்க. ஒரு வேகத்துல, மனித இயல்பு தானே. ஆனா நம்ம சொல்றோம்ல ஆத்திரம்னு, ரசூலுல்லாஹ் வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது. வேகத்தில் அதை சொல்லி விட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். இல்ல வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பில்லாஹ் லா தஹ்ஸன் அலைஹிம். நீ அல்லாஹ்வுக்காக பொறுமைக்காருங்க. வஇன் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும். உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சதோ அதே மாதிரி நீங்க தண்டனை கொடுக்கலாம். லயின் சபர்த்தும் லஹு கைருல் லிஸ்ஸாபிரின். பொறுமையா இருந்தா அந்த பொறுமையாளர்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறம் சாந்தமானாங்க. பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி வழிகாட்டிட்டான்னா தங்களுடைய விருப்ப வெறுப்பை எல்லாம் தள்ளி வச்சிருவாங்க. அதாவது பாடியை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் அங்க முடியாது. ஹம்சா ரலியல்லாஹு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்ல, இவங்களை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. சரி அடக்கிரலாம் போட்டுட்டுன்னா வீட்டுக்கு அங்க கொண்டு வர சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கிறாங்க. சஃபியா அம்மா நிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வர சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா கேட்கறதுனால ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உடம்பை எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா காகம் கழுகுகள் சாப்பிடட்டும் என்று விட்டு விட்டுருக்கலாம். ஏன்னா கழுகும் காகமும் சாப்பிடுற மாதிரி தான் அந்த உடம்பு இருக்கு. அங்க ஒரு முழு உடம்பு, இப்போ நாம போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் உள்ள இருக்கிற பார்ட்டி எல்லாம் எடுத்துட்டாலும் பாடி நீட்டா இருக்கும். ஒரு குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து அப்படியே தொளிச்சு நாம குளிப்பாட்டுறோம். முகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்ட் லிவர் அது இது எல்லாத்தையும் கிட்னி எல்லாம் எடுத்திருப்பாங்க. போஸ்ட்மார்டம் இது அப்படி அல்ல. எல்லா உறுப்பும் சிதைக்கப்பட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு காகத்துக்கும் கழுகுக்கும் போட்டுடலான்னு நினைச்சா சகோதரி அவங்க சஃபியா கேட்கறனால கொண்டு போக வேண்டியதா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிந்து உஹது போர்க்களத்தில் பெரிய உஹதுல பாத்தீங்கன்னா அந்த மைதானத்துல பெரிய கபர் ஒண்ணு இருக்கும். இதுதான் ஹம்சா ரலியல்லாஹுடைய கபர். உஹதுல இறந்து போனவர்களை எல்லாம் தனித்தனி குழி எல்லாம் அடக்க முடியல. ஒரு 2-3 பேரை சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு குழியிலையா போட்டுதான் அடக்கம் பண்ணாங்க. உஹதினுடைய ஆரம்ப கட்ட தோல்விக்கும் 70 பேர் நம்ம ஆளுங்க ஷஹீதானதற்கும் ஒரே காரணம் அன்னலாறு வஃபாத்து என்று கிளப்பி விடப்பட்ட வதந்தி. எப்பவுமே கோழைகள் செய்கிற வேலை ஆட்களுடைய மரண செய்தியை பரப்புறது. ஒரு தலைவனை எதிர்க்க முடியலைன்னா இடையில இடையில அவர் மௌத்து மௌத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது அல்லாஹுடைய தூதர். அது ஹரத் மின் கபலிஹி ரசூல். இதுக்கு முன்னாடி நிறைய ரசூல்மார்கள் வந்து மூத்தா போயிட்டாங்க. அவங்க எல்லாம்
அது கலத்து மின் கபலிக ருசுல் பையன்மாத்தா அவ குத்திலன் கலபத்தும் வர அகாபிக்கும். இவங்க கொல்லப்பட்டாலும் இவங்க மௌத்தா போனாலும் நீங்க என்ன பின்னாடி போயிருவீங்களா அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் கேட்டான். ஒருவருடைய மரணம் என்பது மார்க்கத்தில் இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் இருக்கிற அளவுகோல் அல்ல அப்படின்னு எல்லாம் ஆயத்து இறங்குச்சு. உகது மொத்தத்தில் ஆரம்ப கட்டத்தில் தோல்வியாகவும் இறுதி வெற்றியாகவும் கருதப்பட்டாலும் இஸ்லாமிய உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்தது. இவ்வானவர்களை இந்த 3வது வருஷத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு. ரொம்ப நாளா உமரது எல்லான்னு துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த பர்தா இல்லாம, ஹிஜாப் இல்லாம, கோசா முறையெல்லாம் இல்லாம எந்த வீட்லயும் யாரும் போறது வர்றது, அடுத்த பெண்களை பார்க்கறது, இதுல ஒரு இது வேணும். அல்லாவின் தூதர்கிட்டயே சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் உங்களை சந்திக்கிறதுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் வர்றாங்க. முஸ்லிம்களும் வர்றாங்க, முஸ்லிம் அல்லாதவங்களும் வர்றாங்க. எதுகுலும் அலைக்கல் பெர்ரு அல் ஃபாஜிர். கெட்டவனும் வர்றான், நல்லவனும் வர்றான். பெண்கள்லாம் ஒரு திரை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமேலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உறுதி அல்லாஹ் அன்பு வாயில வந்ததே அல்லாஹுவின் முடிவாக ஆகி ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியது. அதாவது புர்கா, ஹிஜாபு, பெண்கள் தங்களை அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆயத்து மிக முக்கியமான இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையான ஹிஜாபினுடைய சட்டம் அப்பதான் இறங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஜைனபுகளை இந்த ஒரு வருஷத்துல திருமணம் செஞ்சாங்க. ஒரே நேரத்துல அல்ல, ஒரு 4-5 மாசம் விட்டு. ஃபர்ஸ்ட் செஞ்சது ஜைனப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. யார் இவங்க? ஜைனப் பின்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த குப்பி மகன்னு சொல்லலாம். இவங்க அம்மா பேர் உமைமா. உமைமா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகள் உமைமான்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன? அப்ப அப்துல் முத்தலிபினுடைய மகள் உமைமா. இவங்க சகோதரர், இவங்களுடைய கூட பிறந்த சகோதரர் தான் அப்துல்லா இப்னு ஜாஷ். அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு யார்? இப்ப சொன்னோமே நம்ம உஹது போர்க்களத்தை பத்தி. உஹது போர்க்களத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹாவையும் இவரையும் தான் ஒரே கபர்ல அடக்குனாங்க. ஹம்சா ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு. இவங்க 2 பேரும் ஒரு கபர்ல அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய சகோதரி ஜைனப் பின்த் ஜாஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்க. இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, இன்னொரு ஜைனப், ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லயே நிறைய தானம் பண்றவங்க. இவங்களுக்கு ஹதீஸ்கள்லயே பட்டப்பேர் வரலாறுல எப்படி வருதுன்னா தவீலத்துல் எது, கை நீளமானவங்கன்னு வருது. கை நீளம்னா இப்படி அளக்கிறது இல்ல, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். அழகான இன்னொரு பேர் இருக்கு ஜைனப் அம்மாவுக்கு, உம்முல் மசாக்கின்னு பேர், ஏழைகளின் தாய். அசல்ல அவங்க உம்முல் முஃமினீன், உம்முல் முஸ்லிமீன், உலக முஸ்லிம்களுக்கு தாய். சிறப்பு பேர் என்னன்னா மிஸ்கின்களுக்கு தாய். வாரி வாரி மற்றவர்களின் வயிறார கொடுப்பவர்கள். இறுதியாய் ஒரு செய்தி, இந்த ஆண்டின் கடைசியாய் ரொம்ப முக்கியமான, இஸ்லாமிய உலகத்தில் காலமெல்லாம் பெருமைக்குரிய, கியாமத்து வரை இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக கருதப்படுகிற மது ஹராம் என்கிற சட்டம், நிரந்தர சட்டம் இந்த ஆண்டு இறக்கப்பட்டது. படிப்படியா நைட்ல குடிக்காதீங்க, தொழுக நேரத்துல குடிக்காதீங்க, இப்படி எல்லாம் வந்து அந்த சட்டம் இறுதி செய்யப்பட்டு இனிமேல் அம்ரு ஹராம் என்ற முழுமையான சட்டம் மதீனாவிலே இறக்கி தரப்பட்டது இந்த ஆண்டில். அந்த அடிப்படையில் நிறைய வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் இறக்கி வைத்த ஷரியத் சட்டங்களை எப்போதும் பின்பற்றி வாழும் உம்மத்தாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.